2024 எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. 2019 பிஜேபி ஜெயிச்ச மாதிரி இந்த தடவையும் இந்திய கூட்டணி பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சிருச்சு. இந்த ஜெயிச்ச சூழ்நிலையில கிட்டத்தட்ட 140 தொகுதிகளில் ஓட்டு போட்டதும் ஆனால் எண்ணப்பட்ட ஓட்டும் வித்தியாசங்கள் வருதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி எதிர்க்கட்சிகள் பேசுறாங்களா? யாரும் பேசுற மாதிரியே தெரியல. யூடியூப்ல சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம். 234 தொகுதியில இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஆனா அவங்க ஏன் இதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா அதை பத்தி பேசுறதே கான்ஸ்பிரசிங்கிற மாதிரி பேசுறாங்க சில பேர். டைரக்டா நம்பர்ஸ் இருக்கு, கொடுத்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த நம்பர்ஸ்ல இருந்து தான் நம்ம பேசுறோம். ஓட்டு எத்தனை பேர் பதிவாயிருக்கு, ஆனா எண்ணப்பட்ட ஓட்டு எவ்வளவு தருதுங்கிறத. 140 தொகுதின்னா சாதாரண விஷயம் இல்லை, அது ஆட்சி மாற்றத்திலே ஏற்படுத்தக்கூடியது. பாஜகவோட ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லப்படுற உத்தரப்பிரதேசத்திலேயே கிட்டத்தட்ட 47 தொகுதி போயிடுச்சு பாஜக. எப்பயுமே எங்க ஒரு 10 ஜெயிச்சா கூட பரவாயில்ல, ஒரு 5 ஜெயிச்சா கூட பரவாயில்லன்னு தான் இந்தியா கூட்டணி இருந்தது. கடைசியில 47 ஜெயிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அமேதியில போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி வந்து தோத்தே போயிட்டாங்க. அவங்கலாம் வந்து டாப் லீடர்ஸ் ஆஃப் பாஜக. ஆனா அப்படி இருக்கும்போது நம்ம எலெக்ஷன் இப்போ கூட பார்த்தோம். மோடி வந்து ஆரம்பத்தில் நடந்த அந்த சுற்றுகளில் பின்னடைவுலாம் வந்தது. உடனே அந்த நியூஸ் அமைதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு ஒரு எண்ட் ஆஃப் டேல வந்து எலெக்ஷன் கவுண்டிங் முடிய போகிற டேல வந்து டயத்தில் வந்து மோடி வென்றார் அப்படின்னு வருது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துலன்னு. ஒரு பெரிய தலைவருக்கு, ரொம்ப பெரிய தலைவராக இருக்கிறவங்களுக்கு இந்த 1.5 லட்சம் ஓட்டுங்கள்லாம் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராகுல் காந்தி அந்த பக்கம் இன்னொரு இடத்துல நின்ன இடத்துல கிட்டத்தட்ட 5 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறேன் வித்தியாசம். ஸோ ஏதோ எலக்ட்ரானிக் மிஷினில் பண்ணுறாங்கன்னு தான் தெரியுது. ஆனால் சாதாரண மக்கள் நம்ம எதுவும் பேசாமல் இருக்கோம். நம்மளால நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எலெக்ட் பண்ணுற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்ம அனுப்பி வச்சிருக்கோம் இல்லையா, அவங்க இதை எதிர்த்து பேசணும் இல்லையா? ஆனால் அவங்களும் இதை பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இதை பற்றி பேசினா மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு, ஜனநாயக தீர்ப்புக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்குமோன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. ஆனால் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு மாதிரி இருந்ததுன்னா அவங்க தானே மறுபடியும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி தான் கண்டினியூஸாக ஜெயிக்கும். அப்படின்னா பாஜக தான் ஜெயிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கொஞ்சம் பாஜக கூட்டணி இது கண்டிப்பாக ஜெயிச்சிருவோங்கிறதுல ஒரு மாதிரி அசால்ட்டாக இருந்துட்டாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா உத்தரப்பிரதேசில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ட்டு அங்கே இவிஎம் கையே வைக்கல போல. அதனால போன தடவை 2019 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 70 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருந்தாங்க. அது காரணம் எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா இல்லாமல் இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒன்றா இருக்கிற மாதிரி இல்லை. அதனால ஓட்டு பிரிஞ்சிருக்கும். அதனால 2019 எலெக்ஷன் நம்ம வந்து அந்த ஓட் பாலிடிக்ஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே என்ன கூட்டணி சேர்ந்திருக்காங்கிறது பொறுத்தே நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த மாதிரி 2019 தோத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இந்த தடவை எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க எதிர்கட்சிகள்லாம். அப்படி இருக்கும்போதும் 234 தான் வருது, மற்ற தொகுதிகளெல்லாம் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அது எப்படி? அது 140 தொகுதியில் எலெக்ஷன் கமிஷனே சொல்லுது, அவங்க கொடுத்துருக்க டேட்டாலே தான் இருக்கு எத்தனை ஓட்டு வந்து ஒருத்தவங்க உள்ள போறாங்க ஓட்டு போடுறதுக்கு ஒரு பூத்துல. அவங்க ஓட்டு உள்ள போறவங்க ஒரு கணக்கு இருக்கும். ஒரு 1000 பேர் போறாங்கன்னா 1000 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணி தான் போவாங்க உள்ள. அப்போ அங்கே ஓட்டு பதிவாயிருக்கிறது 1000 பதிவாயிருக்கலாம், இல்லை 1000க்குள்ள பதிவாயிருக்கலாம், 1000க்கு கம்மியாக. ஏன்னா போயிட்டு சில பேருக்கு எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க, இந்த டெக்னாலஜி எப்படின்னு தெரியாதுங்கிறதுனால தப்பாக ப்ரெஸ் பண்ணாமல் கூட வந்திருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப 1000க்கு கம்மியாக அப்படி கூட இருக்கலாம்.
ஆனால் 1000 ஓட்டு இருக்க வேண்டிய இடத்துல 1500 ஓட்டு, 1200 ஓட்டு, 300 ஓட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அப்படிதான் இப்போ இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் பண்ணாம அமைதி காக்கிறது வந்து இப்போ 2024 தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் 2029 வரும், இல்லை அதுக்குள்ளேயே ஆட்சி கவிழ்ந்துரும்லாம் சொல்றாங்க. அதுவே நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்றதுனால, அதையே சொல்லிட்டு இருக்கறனால தான் இப்போ 6 மாசத்துல கவிழ்ந்துரும், இந்த ஒரு வருஷத்துல கவிழ்ந்துரும், இந்த 2 வருஷத்துல கவிழ்ந்துரும் சொல்லி சொல்லி 5 வருஷத்தை முடிச்சிருவாங்களோன்னு தோணுது. அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் இவிஎம் பத்தின கேள்விகளை ரொம்ப எழுப்பாம இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு வருஷத்துல ஆட்சி கவிழ்ந்துரும், 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இது மாதிரி யோசிக்க தோணுது. சரி, 5 வருஷம் 2024லேருந்து அப்புறம் 2029க்கு அடுத்த எலெக்ஷன் வருதுன்னா, இப்போ மறுபடியும் அவங்க இவிஎம்ல பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன வந்து ஒரு நம்ம கான்ஃபிடன்ஸாக எடுத்துக்க முடியும்? அது இந்த தடவை வந்து கொஞ்சம் உத்தரப்பிரதேசில் அசால்ட்டாக இருந்ததுனால இந்தியா கூட்டணி அங்கே கொஞ்சம் ஜெயிச்சிருச்சு. இப்போ அடுத்த தடவை அதுலேயும் வந்து அவங்க வேணாண்டா இனி உத்தரப்பிரதேசிலையும் கை வைப்போம்னு சொல்லிட்டு இவிஎம்ல உத்தரப்பிரதேசில கை வச்சு ஃபுல்லாகவும் ஜெயிக்க போகிறாங்க. அப்படிதான் நடக்க போகுது. அப்போ மக்களுக்கு பேசிக்கிட்டு ஒவ்வொரு இதுலையும் நான் பார்க்குற வரையும் யூடியூப்ல கத்திட்டு இருக்காங்க, இயக்கங்கள் வச்சு நடத்துறாங்க. அப்போ அவங்களாம் என்ன, உங்களுக்கு ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி எதிர்கட்சிகளாக தேர்ந்தெடுத்திருக்காங்களே, அப்போ மக்கள்லாம் எனக்கு இருக்கானுங்களா? இவிஎம் ஹேக் பண்ண முடியாதுங்கிறாங்க. சரிப்பா, ஹேக் பண்ணவே முடியல, அப்படியே இருந்துட்டு போகுது. ஆனால் நீ வாங்கி வச்சிருக்கிற இவிஎம்மும் ஆனால் நீ யூஸ் பண்ணுற இவிஎம்மும் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கே. நீ லட்சக்கணக்கில் வாங்கி வச்சுட்டு இங்கே இன்னும் குறிப்பிட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல நீ பூத்தில் யூஸ் பண்ணுற. நீ ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறதுல கோட் பண்ணிட்டு அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட மாட்டேங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு? இந்த இவிஎம் பத்தின விஷயங்களை பத்தி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, இதை ஹேக் பண்ண முடியும் ஹேக் பண்ண முடியும்னு. ஹரிகே பிரசாத்னு ஒருத்தர் 2010 இதை பத்தி சொல்லியிருக்காரு. ஹேக் பண்ண முடியும்னு சொல்லி நிரூபிச்சும் காமிச்சிட்டாரு. அதனால பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 7 to 8 daysலேயே அவர் வெளில வந்துட்டார். பட் ஹேக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஹேக் பண்ண முடியும்னா நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணணும்? கேட்டால் சொல்கிறாங்க, அது வந்து எண்ணுறது வந்து அப்புறம் கஷ்டமாயிடும், மறுபடியும் பேலட் பேப்பர் போனால் எண்ணுறது கஷ்டமாயிடுங்கிறாங்க. 1.5 மாதம் எலெக்ஷன் நடத்துறீங்க. ஏப்ரல் 19 அன்னைக்கு நான் ஓட்டு போட்டேன். ஜூன் 4ஆம் தேதி எனக்கு வந்தது ரிசல்ட்டு, தமிழ்நாட்டில் நான் ஓட்டு போட்டதுனால. 1.5 மாதம் வெயிட் பண்ணனா இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு போகுது, பேலட் பேப்பர்ல இருந்துட்டு போகுது. அடுத்த 5 வருஷம் ஆட்சி செய்ய போறாங்கல்ல. மக்களுக்கு கடைசியா இருக்கிற ஒரே ஆயுதம் ஓட்டு மட்டும்தான். அதையும் இப்படி மக்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி, தான் யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்களுக்கு தான் போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல இந்த மிஷின்லாம் யாருக்கு புரியும்? இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன், எனக்கே அந்த மிஷினில் என்ன இருக்கும்லாம் தெரியாது. நான் போடுறது அங்கே காமிக்குதான் என்னன்னு எனக்கு காமிக்கலாம், அந்த ஸ்லிப் வந்து விழலாம், ஆனால் உண்மையிலே அந்த கவுண்ட்டு தான் ஏறுதா அப்படிங்கிறது என்ன அதில் ஒரு அத்தாச்சு எனக்கு? இது பேலட் பேப்பர்னா நான் கையில் கரெக்டாக வந்து இந்த கட்சிக்குன்னு சீல் குத்தி நான் போடுறேன் மடிச்சு, அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஆமாம் நான் அதுக்கு தான் போட்டிருக்கேன்னு. இப்போ இவிஎம்ல எப்படி அந்த நம்பிக்கை எனக்கு வரும்? இந்தியா கூட்டணி இந்த எலெக்ஷன் நடக்கும்போது நிறைய போராடி பார்த்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இவிஎம்ல வந்து சரி இவிஎம் தான் கொண்டு வந்துட்டீங்க, பேலட் பேப்பர் எல்லா ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பேலட் பேப்பர் இல்லாமல் இவிஎம்க்கு எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி எல்லா பூத்துக்கும் அனுப்பிட்டீங்க, அதை எலெக்ஷனுக்காக ட்ரெயின் பண்ணி வச்சுட்டீங்க, அதனால இப்போ பேலட் பேப்பர் மாற்றினா அவங்க மறுபடியும் அவங்களுக்கு அது ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட். சரி நடந்துட்டு இருக்குன்னா நடந்துட்டு இருக்கட்டும், ஆனால் ரிசல்ட் வரப்ப எண்ணும் போது இவிஎம்ல அந்த விவிபேட் ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அதை வந்து நம்ம யாருக்கு ப்ரெஸ் பண்ணோமோ அது அங்கே ஸ்லிப்பாக விழுந்திருக்கும். அந்த எந்த பார்ட்டிக்கு நம்ம ஓட்டு போட்டோமோ அதையும் ரெண்டுத்தையும் மிஷினையும் இந்த விவிபேட்டையும் சேர்த்து எண்ணுங்கன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% எண்ணலாமே.
நியாயமாக பார்த்தா 100% எண்ணணும். 5 வருஷம் ஒருத்தவங்க கையில் நம்ம தலைவிதியே கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்படியே வந்து சரி போராடி பார்த்தாங்க இந்தியா அலைன்ஸு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும், ரிசல்ட் முன்னாடி வரைக்கும் போராடி பார்த்தாங்க. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டில் 234 தொகுதி வந்துட்டோன்னே அதுலேயே செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்களா? அப்போ இதுக்கு மேலே எது போராட்டம்லாம் பண்ணவே தேவையில்லையா? இப்படியே எதிர்க்கட்சியாகவே இருக்கிறது தான் உங்கள் பிளானா? எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டும் என்ன, இப்போ ஏதோ கடிவாளம் போட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. 240 கிட்ட தான் ஜெயிச்சிருக்காங்க பாஜக தனியாக. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ஆதரவில் தான் இருக்காங்க. எப்போ வேணாலும் வந்துருவாங்க. ஆனாலும் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் வந்து அவங்க சட்டங்கள் இயற்ற முடியாது இதுக்கு முன்னாடி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அதுக்கு என்ன அதாச்சு அது? சரி, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டீல் இருந்துக்கிட்டு இப்போ சந்திரபாபு நாயுடு கேட்டுட்டு இருக்காங்க ஆந்திர பிரதேஷ்க்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு. அதை நான் கொடுக்கணும்னா எனக்கு இது சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்படி ஒரு ஒரு சட்டங்களாக எல்லாம் போட்ட போகிறோம். கடைசியில் எல்லாம் சட்டம் போட்டாங்கன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே இந்த 10 வருஷத்துல இன்ஃப்ளேஷன் எங்கேயோ போயிருக்கு. ஏதோ ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு டீ 200 ரூபா 300 ரூபா 500 ரூபாலாம் வித்து தான் ஸ்ரீலங்காவில். இவர் மோடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டோன்னா அப்படியே இட்டாலி கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா மொதல் 45 நாளுக்குள்ளேயே இந்த இவிஎம் இஷ்யூ, அதாவது கவுண்டிங் இஷ்யூ எல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் பண்ணி ரீகவுண்டிங் பண்ண வைக்கணும். அதுக்கு மேலே 45 நாளைக்கு மேலே வந்து அந்த மேண்டேட் கிடையாது, பண்ண வைக்க முடியாது. அதுக்கு மேலே கேட்டால் பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி. ஸோ அதனால் வந்து அந்த 45 நாள் நம்ம வெளியில் போய் ஜாலியாக டூருக்கு போயிடலான்னு போயிட்டார் அவர். இனி வரமாட்டார், கடைசியாக வருவார் 1 மாதம் கழிச்சு தான் வருவார் போல். இங்கே எங்கேயும் வந்தாலும் வந்து தலையை காட்டி சுற்றிக்கிட்டே இருப்பார் போல். ஸோ இப்படியே இருந்தால் 2024 அடுத்த எலெக்ஷன் வரும், மறுபடியும் அவங்களே வருவாங்க. நான் அடித்து சொல்கிறேன், இப்படியே வந்ததுன்னா இதே இவிஎம் வச்சு அடுத்த தடவை தமிழ்நாட்டில் கூட போயிடுவாங்க, தமிழ்நாட்டில் கூட சீட்டு வாங்குவாங்க. ஏன்னா இப்பயே 10 தொகுதியில் வந்து 2வது பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பாஜக கிளைம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அது பாமக கூட்டணி கட்சிகள்லாம் வந்ததாங்கிறது அது வேற விஷயம். ஆனால் பாஜக இருக்குன்னு தெரிஞ்சும் ஒருத்தவங்க வந்து போடுறான்னா, தமிழ்நாட்டில் 10 தொகுதி போடுறானுங்கன்னா அது ஒரு த்ரெட்டு தான். இது கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது தான். நாளைக்கு அடுத்து சொல்லுவாங்க 10 தொகுதியில் 4 தொகுதி ஜெயிச்சுட்டு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சே ஜெயிச்சுட்டு, நாங்கள் தான் போன தடவை 10 தொகுதியில் 2வது பிளேஸ் வந்தவங்க, இந்த தடவை அதனால கொஞ்சம் முன்னேறிட்டோம் அப்படிம்பாங்க. நம்மளும் ஆமாம்ப்பா போன தடவை வந்தாங்களே 2வது பிளேஸு, இந்த தடவை வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனால் பின்னாடி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தான் முழுசாக வேலை நடந்துகிட்டு இருந்திருக்கும். ரெண்டாயிரத்தி 19 இதே மாதிரி 373 தொகுதிகளில் இந்த மாதிரி ஓட்டு போட்டதும், ஓட்டு எத்தனை பேர் போட்டாங்களோ ஆனால் கவுண்டிங் அப்போ அது ஓட்டு எண்ணுனதும் அதை விட அதிகமாக வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. இந்த பிரச்சனை இன்னும் கோர்ட்டில் இருக்கு, அதுக்கு தீர்ப்பும் வரல. இந்த 2024 எலெக்ஷன் அப்போ நடந்துகிட்டு இருக்கிறப்ப அதுக்கான தீர்ப்புக்காக தான் இந்தியா கூட்டணிலேருந்து அதுகிட்ட சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடினாங்க, அதுக்கான தீர்ப்பு கொடுங்கிற மாதிரி. ஆனால் வந்து இப்போ 2024 எலெக்ஷனுக்கு இந்த எல்லா இவிஎம் விவிபேட்டையும் என்னங்க, இதையும் என்னங்க, டிஜிட்டல் இவிஎம்ல உள்ளதையும் என்னங்க, கவுண்ட்டையும் என்னங்க, அப்போ தான் ரெண்டுமே ரீகன்சைல் ஆகுதான்னு பார்க்க முடியும், ரெண்டுமே ஒன்றா இருக்கான்னு பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஒத்துக்கவே இல்லை. கேட்டால் எலெக்ஷன் கமிஷனை நம்புங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் உட்காந்துருக்கு, நாட்டவங்க மாதிரி நடுவில் உட்காந்துருக்கு, இந்த பக்கம் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, இந்த பக்கம் நம்ம மக்கள் நிற்கிறோம்.
நம்ம கேட்குறோம் இந்த மாதிரி அவன் ஏமாத்துறான் எலெக்ஷன் கமிஷன், அதனால நீங்க தான் வந்து ரெண்டுத்தையும் என்ன சொல்லுங்க, விவிபேட்டை என்ன சொல்லுங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்ன சொல்லுங்க, ரெண்டுமே ஒன்றா வருதான்னு பார்ப்போங்கிறோம் அப்படின்னோன்னா, இந்த பக்கம் திரும்பி சுப்ரீம் கோர்ட் ஏன்ப்பா என்னப்பா அவங்க கேட்குறாங்கல்லன்னொன்னா அவன் முடியாதுங்கிறான். அவன் முடியாதுங்கிறாருப்பா அப்படிங்குது. அவன் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஏமாத்துறியாப்பா அப்படின்னு கேட்குது. இல்லைங்க நான் ஏமாத்தலைங்கிறாரு எலெக்ஷன் கமிஷனு. உடனே இந்த பக்கம் அவன் ஏமாத்தலையாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு? 2019 373 தொகுதியில் ஏற்கனவே நடந்து தான் பாஜக போன தடவை 303 சீட்டு ஜெயிச்சது தனியாகவே. அதனால தான் எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு ஸ்டேட்டாக இருந்தது கம்ப்ளீட்டாக பிரித்து யூனியன் டெரிட்டரி அது இதுன்னு பிரிச்சுட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னே தெரில அங்கெல்லாம். இப்போ மணிப்பூரில் நடந்தது எவ்வளோ மோசமான விஷயம். இதை தாண்டி உங்களுக்கு பாஜக ஜெயிக்குமா? இவ்வளோ அவ்வளோ கொடுமையானவங்களா வந்து அவங்கள ஆதரிக்கக்கூடிய அந்த அளவுக்கு மனசு உள்ளவங்களா, கொடூர புத்தி உள்ளவங்களா இங்கே இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் நம்பல. கண்டிப்பாக மக்கள் எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க. இவிஎம்ல அதே மாதிரி 140 தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு 538 தொகுதியிலையும் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குங்கிறாங்க. அதில் 140 தொகுதியில் இன்னும் கூடுதலான வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு, சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறாங்க. ஏங்க ஸ்மிருதி இரானியே தோத்து போறாங்க, எவ்வளோ டாப் லீடரு, மோடி தோக்குறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அங்க கண்டிப்பா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அமித்ஷா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கவுண்டிங்க்கு முன்னாடி கரெக்டாக ஜூன் நாளைக்கு முதல் நாள் முன்னாடி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் 150 பேரை கால் பண்ணி பேசினதா ஒரு தகவல் வருது. அது 150 இந்த 140 தொகுதி டிஸ்கிரிப்பன்சி இருக்கிறதும் ரெண்டு மேட்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச 140 தொகுதியோட இது நிக்கல, நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஆனா இதை பேசாம விட்டா நாளை பின்ன இதுக்கப்புறம் அப்படியே இந்த கட்சி தான் ஆட்சிங்கிற மாதிரி ஆயிடும். அடுத்த தடவை நடந்தாலும் மறுபடியும் இதை விட இன்னும் இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம், தனி பெரும்பான்மை நமக்கு வந்துடும், உத்தரப்பிரதேசில் வந்துடும், நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம். ஆனா இந்த தடவை எல்லா தொகுதியிலும் கையவை, எல்லா தொகுதியிலும் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சார்சோ பார்னு சொன்னாரு. அது சாக்கோ பார்னு ஆயிடுச்சு, அது வேற. ஆனா அந்த சார்சோ பார் அடுத்த எலெக்ஷன்ல அவங்களால பண்ண முடியும். இந்த தடவை ரொம்ப அடுத்த தடவை மும்முரமா இறங்கிடுவாங்க. இந்த தடவை செய்யலன்னா இனிமேல் மோடி அவர்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதமர். கடைசி வரைக்கும் இங்க பாஜக ஆட்சி தான் அப்படின்னா. இதுக்கு மக்கள் என்ன பண்றது அப்படின்னு தவிக்கிறத தாண்டி என்ன பண்றது, நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அன்றாட வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது, ஆனா அதுக்காக நமக்காக பேசுறதுக்காக தான் இந்த எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தாலும் சரி, நம்ம இதில் 40 பேர் அனுப்பியிருக்கோம். இதே மாதிரி இந்தியாவில் 234 பேர் அட்லீஸ்ட் இவ்வளோ இப்போ இவிஎம் பிரச்சனைகள் இருந்த போதும் 234 பேர் போயிருக்காங்க. அந்த 234 பேர் இதுக்காக பேசணும் இல்லையா? இதுதானே முக்கியமான பிரச்சனை. நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன், நான் சிஏ சட்டத்துக்கு எதிர்ப்பேன், நான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணதை எதிர்ப்பேன், இந்த மணிப்பூரில் நடந்த பிரச்சனையை எதிர்ப்பேன், இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தா பார்த்தா அது இல்லை. அது கடைசியாக எங்கே வந்து முடியும்? ஆட்சி மாற்றத்தில் வந்து நிற்கணும்ல. அதுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடக்குதுங்கும் போது அதை நான் எதிர்க்க மாட்டேன், அதுக்கு அமைதி காப்பேன்னா எப்படி? ஒரே ஆதங்கமா இருக்கு, அதனாலதான் அதை நான் பேசுறேன். இதெல்லாம் பார்க்கக்கூடிய அரசியலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னடா இது, என்ன இருந்தாலும் அவனுங்க தான் வரப்போறாங்க, என்ன இருந்தாலும் இவி மிஷினில் ஏதாவது பண்ணி வந்துடுவானுங்க, அப்புறம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, நம்ம எதுக்கு இந்த அரசியல் அது இதுன்னு நம்ம பாட்டு செல்ஃபிஷாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படியே எல்லாம் நினச்சா இருக்கிற கார்பரேட்டுக்கு அடுத்து அம்பானி அதானி எல்லாருமே அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க, மக்கள் மேலே இன்னும் திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 115 ரூபா 118 ரூபா பெட்ரோல். ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க இருந்தோம்னா நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
எங்களுக்கும் ஒரு கட்டத்தில் பிரச்சனை வரும் தான். ஆனால் இப்போதைக்கு இல்லை, நிறையா சம்பாதிக்கிறதுனால. ஆனால் ஒரு கூலி தொழில் செய்கிறவங்க, ஒரு ரோட்டில் ஒரு கீரை வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு இட்லி விற்கிறவங்க தள்ளுவண்டியில், அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய சுமை. ஒரு ஒரு சிலிண்டர் விலை 1000 ரூபாங்க. எலெக்ஷனுக்காக 200 ரூபா கம்மி பண்ணிட்டு உடனே மறுபடியும் ஏற்றிடுவாரு. அடுத்த பாஜக ஆட்சி வர்றதுக்குள்ள இந்த சிலிண்டர் விலை 2000 போதா இல்லையான்னு பாருங்க. 1000 ரூபா சிலிண்டருங்கிறது எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது தமிழ்நாட்டில் கூட இந்த மகளிர் உதவி திட்டம், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அது மூலமா 1000 ரூபா அது இதுன்னு கிடைச்சி ஒரு கையில் ஒரு 4000 5000 சேருது. அது மூலமா ஏதோ பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு 1000 ரூபா சிலிண்டருக்கு மட்டுமே செலவழிக்கிறாங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் என்ன ஆகுறது? அவங்க பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது? இப்போ மருத்துவ செலவுலாம் எப்படி பார்க்கறது? இப்படியே போயிட்டு இருந்தா பணக்காரன் மட்டும் சந்தோஷமா இருப்பான் அவன் பாட்டுக்கு, ஏழைங்கெல்லாம் சாக வேண்டியதுதானா? அதனால இந்தியா கூட்டணியில் உள்ள மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்களும் இந்த இவிஎம் தான் முக்கியமான மோசடிங்கிறத பேசுங்க, எதிர்த்து பேசுங்க. எங்களோட குரல் உங்கள் மூலமா வருதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை வர வைங்க கொஞ்சம். யாருமே இதை பத்தி பேசுறதில்ல. இது யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க. கேட்டா இதுல என்னன்னா, லெப்டிஸ்டா பேசக்கூடியவங்க கூட, இந்தியா அலையன்ஸுக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க கூட இந்த விஷயம் கான்ஸ்பிரசிக்குள்ள நம்ம போகக்கூடாதுங்கிறாங்க. நான் நிறைய யூடியூப் சேனல்ல பாக்குறேன். அதனால அவங்களாம் நமக்கு பேச மாட்டாங்க. நம்ம வாய்ஸ் நம்ம தான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொடுத்த டேட்டால இருக்கு, 140 தொகுதியில வித்தியாசங்கள் வருது, ஓட்டு போட்டதுக்கும் ஓட்டு எண்ணின கவுண்ட்டுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி கான்ஸ்பிரசி ஆகும்? இது என்ன கதையா? அதனால இந்திய கூட்டணியில் வைக்கிற வேண்டுகோள், இதுதான் பிரதான பிரச்சனை, மற்ற எதுவுமே இல்லை. இதுதான் பிரதான பிரச்சனை. ஆட்சி மாற்றாம எப்படி அவங்க பண்ண இந்த டிரகோனியன் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கொடூரமான சட்டங்கள், அதெல்லாம் எப்படி நீங்க திருப்பி ரிவர்ஸ் பண்ணுவீங்க? அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாங்க அம்பேத்கர். உண்மையிலே அதிகாரம் மிக வலிமையானது. அதுதான் மிக வலிமையானது, அதுதான் பிரதானமானது. அப்ப அதை ஜெயிக்கணும்னா, அதை வென்றெடுக்கணும்னா, இந்த இவிஎம் பிரச்சனைய, இவிஎம்ல இந்த குளறுபடிகளை இந்தியா கூட்டணியில இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சிகள் எல்லாரும் அதை தான் பிரதானமா வச்சு மக்கள் போராட்டங்களை எழுப்பணும். ஜனநாயகத்தை காக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த பெரிய அளவில் கொண்டு போன ஒரு பார்ட்டின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல் நான் பார்க்கறதுனால விசிக எடுத்து இதை பெரிய மாநாடா பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து இந்த இவிஎம் நடக்கிற மோசடிகளை பத்தி ஒரு புக்கே போட்டிருக்காங்க ஐயநாதன் ஐயா அவர்கள். அதுல ஒவ்வொரு இதுலயும் என்ன நடந்தது, இந்த இந்த ஊர்ல தொகுதியில் என்ன நடந்தது, அந்த ஊர்ல தொகுதியில் என்ன நடந்தது, எவ்வளவு டிஃபரன்சஸ் வந்தது. ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை அவரு போயிட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காரு, இது வேற கட்சி காமிச்சிருக்கு, பாஜக காமிச்சிருக்கு. என்னங்க நான் இந்த கட்சிக்கு ப்ரெஸ் பண்றேன், அது பாஜக காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அங்க இருக்கிற பூத் ஆபீசர்கிட்ட காமிக்கும் போது கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி உங்களுக்கு அடுத்து ஒருத்தவங்களை போட சொல்லுவோம் ஓட்டு, அவங்களுக்கும் தப்பா காமிச்சதுன்னா நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க கேஸ் ஃபைல் பண்றோம், ப்ரொசீட் பண்றோம். அப்படி காமிக்கலன்னா உங்க மேல நாங்க கேஸ் போடுவோம் அப்படின்னு ஐபிஎஸ் ஆபீசருக்கே சொல்லியிருக்காங்க. அவர் ஐயோ போதும் தாஸ் சாமி அப்படின்னு கிளம்பிட்டாராம், நான் இந்த பிரச்சனையே வேணான்னு. ஸோ அதனால இவிஎம் ஹேக் பண்ண முடியாதுங்கிறது விஷயம்லாம் கிடையாது, முடியும். அதை நிறைய பேர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. இவிஎம் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது எல்லாரோட மனசுல உள்ள பிரதிபலிப்பாகவும் இருக்கு.
நீங்கள் யார்ட்டையாவது போயிட்டு ரோட்டில் போயிட்டு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 10ல் அடித்து சொல்லுவோம், 10ல் 9 பேர் கண்டிப்பாக வந்து இவிஎம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம். முக்கியமாக நாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளாக இருக்கிற நீங்கள், பார்லிமெண்ட் உறுப்பினர்களாக இருக்கிற நீங்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற நீங்கள், நாங்கள் நம்பக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை பேசலைன்னா மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். தயவு செஞ்சு பேசுங்க. மக்கள் உங்க கூட நிற்பாங்க. நன்றி.